இப்படி தண்ணி இப்போ கொஞ்ச நாள் இல்லை, ஆற்று தண்ணி மேலே எல்லாம் பாயங்காட்டிங்க இங்கே போரில் தண்ணி உதவுது, ஊறுது, தேங்காய் நம்புது. அந்த கழுவடை தண்ணி அங்கே நீ பண்ணினா அந்த தண்ணி அந்த போருக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? போரில் தான் ஊறும், அதை தான் குடிச்சாகணும். குடிச்ச கசப்பு தான் வருது. நாம தானே சாவறோம், அவங்கள சாவறாங்க. அப்புறம் என்ன, நாம தானே சாவறோம். எனக்கு பேச்சு பேச்சு காப்பு ஆகி போச்சு. இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக கஷ்டம்தான். வணக்கம். இப்போ இந்த இடத்தையெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக பசுமையாக இயற்கை எழிலோடு இருக்குதுன்னு. இந்த இடத்துக்கு இப்போ ஒரு பெரிய பேராபத்து வந்துட்டுருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்காவில் அம்மாப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்தோணிபுரங்கிற கிராமம். பாலமலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த கிராமத்தை ஒட்டி இப்போ மலக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம், மனித கழிவுகளோட சுத்திகரிப்பு நிலையம் இங்கே கட்டுறதா சொல்லிட்டு வேலையை ஆரம்பித்தாங்க. நாங்கள் அதை செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தடுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இப்போ தான் கட்டி முடிக்கப்பட்டு திறக்க ரெடியாக இருக்குது. அதை சுற்றி எங்களுக்கு நாங்கள் ஒரு 10 கிராமத்தில் குறைஞ்சது பலாயிரக்கணக்கான குடும்பங்கள் இங்கே வசிச்சுட்டு வரோம். இந்த குடும்பங்களோட வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா விவசாய கூலி வேலையும் ஆடு மாடு மேய்க்கிறதும் தான். எங்களோட குடிநீர் தேவைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி இருக்கிறோம். அந்த நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிற வகையில் இங்கே மலக்கழிவு திட்டத்தை கொண்டு அந்த தண்ணியை பூமிக்கடியை மலத்தை சுத்திகரிப்பு பண்ணி ஒரு கிணறு பெரிய தொட்டி கட்டி பூமிக்கடியவே விடுறதா சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது நிலத்தடி நீரையே குடிநீருக்கும் வாழ்வாதாரத்துக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிற எங்களுக்கு அந்த தண்ணி பூராமே கெட்டு போயிடும். பின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 வருஷம் ஆக எதிர்கால சந்ததிகளுக்கு பல நோய்க்கு வாய்ப்பு இருக்குது. இப்பயே எத்தனையோ நோய் அங்கே வருது இங்கே வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பூமி நல்லா சுகாதாரமாக இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒன்றை கொண்டுட்டு வந்தாங்கன்னா இங்கே இருக்கிற இத்தனை கோடி மக்களுக்கும் எத்தனை பிரச்சனை வரும்னே சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு எதிர்காலத்தை நினச்சி பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த திட்டம் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த திட்டத்தை கைவிடுறதுக்கு தான் நாங்கள் இப்போ இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். தெரியுமில்ல, அதை எத்தனை சொல்லி கொம்பிட்டேன் கட்டுங்க, எங்களெல்லாம் கொண்டு போடுங்க.